கெட்டாத அன்பு. ஸோ அந்த அன்பை அறிந்து கொள்ள அவர் வாஞ்சிக்கிறார், தேவனிடத்தில் வேண்டுகிறார். அப்படி நாம் அந்த அன்பை அறியும் பொழுது நாம் சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். இன்றைக்கு நாம் பரிபூரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே அந்த பரிபூரணம் நிறைவாகுதுன்னா, அவருடைய அன்பு எனக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவரை எனக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியங்களை நோக்கி பார்த்து அந்த விடுதலையை, அந்த வெற்றிக்காக நன்றி சொல்லி அவரை நான் நேசத்தோடு ஆசையாய் தேடும் பொழுது, அந்த அன்பை அறிந்து கொள்ள நான் வாஞ்சிக்கும் பொழுதே நான் சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். அது இம்மைக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அருமைக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், சரீரத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய எல்லாத்திலையும் நாம் பரிபூரணத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் நிமித்தம் தான் அந்த உலகத்தை படைச்சார், மனுஷனை படைச்சார். முழு வேதாகமும் 2 கட்டளைகளில் அது சொல்லிடுறார். முதலாவது தேவனை நேசிக்கணும், நம்மை நேசிப்பது போல பிறர். அந்த அன்புக்குள்ள எல்லாமே அடங்கிடுச்சு. ஸோ